அழிக்கிறோம் ஐயோ சந்தோஷமாக இருக்கலாம். மாவு கத்தி சொன்ன கத்தி சொன்ன நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையிலே 10 பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு சந்தோஷமாக வாழலாம். ஒண்ணு போறதுக்கே வழி 10 பிள்ளை பத்தி நீ எதிர்பார்த்து என்கிட்ட கிடையாது. அதோ நான் கரும்பு பையை எடுத்து கட்டி எடுத்து முத்தம் கொடுக்க வேண்டும். என் மீது இவ்வளவு ஆசையா? உண்மைதான். ஒரு முத்தத்திற்காக இப்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழகாயிரு உன் முகத்தை கிளை கொஞ்சுகிறது, நாயை நக்குகிறது. அழகிற அழகு அடியாழ அழகு. ஒரு முத்தம் 1000 முத்தம். 1000 முத்தம். நன்றி போயிடுச்சு நன்றி போயிடுச்சு முத்து எந்த எடுத்துக்கோ நீ முத்தம் கொடுத்த பிறகு ஐயோ எடுத்து கலப்பிச்சு அந்த புறத்திலே சென்று சந்தோஷமாக கலனை விட்டு அலைகள் செய்தாலும் இந்த கலை தேவியை விட்டு நான் புரிந்தாலும் புரியலாம். தலையை விட்டு நான் புரிவதாக செய்வேன். மாமா நிலா காயுது காயுது நேரம் நல்ல நேரம் காமன் விடும் பானம் மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் அடையாளம் தெரியாது. குடிக்க அந்த சப்பியா எங்க ஓடினாலும் சந்திரமுல்லியா நாங்க கெஞ்சறோம், நீ மிஞ்சற. ஒரே ஒரு முத்தம், காசு பணமா ஒரு உயிரே போனாலும் சரி உங்களுக்கு முத்தம் தர முடியாது. செத்து
செத்தா கூட சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா மயான கொள்ளைக்கு காடி வேஷம் அங்க ஏய், தானாத கனியை தடிக்கொண்டு அடிப்பது என்ற வழக்கம் கிடையாது. ஏய், அந்த நீலா ராசாத்திக்காக கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா? போவதற்கு வரவில்லை என் பிள்ளை மாறி உன்னை கட்டி அழைத்து முடியாதா? நான்
போனா நின்னம்மா எதனா சோப்பு இது புதுசா போக முடியாதா? என்ன வேண்டும் உனக்கு? நீ தானே நான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ளணுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்ணுடைய கற்பை சூறையாடிக்கின்றேன். அது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? திருமணம் ஆன உனக்கு இவனை கட்டிக்கிட்டு இவனை கட்டிக்கோ. என் கண்ணு முன்னாடியே வைக்கா போற எவன் குழந்தைக்கு எவன் பேர கப்பல்ல இச்ச வாயிலான அவளோட இன்ப சுகத்தை அனுபவிச்சேன். இதனால நீயே பார்க்க பொண்ணை கட்டி ஒரே முறை மட்டும் நான் பண்ணி முடியாதா? ஆண்டவ விழித்தவனே உயிரோடு போக வேண்டும் என்றால் தப்பித்து ஓடிவிடு. முடியாதா? முடியாதா? படிக்க மாட்டேன். அங்கத்தான் வைக்க போடுற போயிட்டுமா ஆமா கொலை கேஸ் வைக்க போற கேஸ் பேரு வச்சா கூட வெளியே வரும். சந்தைக்காரனை வச்சா கூட வச்சிருவாங்க. சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. வந்தவாசி போச்சுன்னா கூட பரவாயில்ல. எப்பா வேனை எடுத்துக்கணும் அந்த வழியா தான் போவீங்க. அந்த சிஎம்சி கிரவுண்ட்ல ஓட விடுவாங்க. எனக்கு ஒரு சாட்சி உனக்கு என்னப்பா நடந்தது? தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா. அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா? என் தங்கச்சி பைத்து பிடித்த போல் பேசுகின்றாளே, பித்து பிடித்த போல் பேசுகின்றாளே. என் தங்கச்சிக்கு என்ன
தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே அல்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுறங்கி கண்மணியே கண்ணுறங்கி அறிறாரோ என்னமா நடந்தது உனக்கு என்னமா நடந்தது எங்க போறீங்க தங்கச்சி ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்தவரோ பாரம்மா தாயாரு தந்தையாரு பூரம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரி தந்தை யாரி கூறம்மா என் தங்கச்சிய பாருங்கம்மா என் தங்கச்சி அந்த நிலைய பாருங்கம்மா அம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு இவள் போல அப்பா யாரும் ஆண்டவனே நானும் இங்கே அண்ணன் தம்பி போல உள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் ஓடுனது ஒருத்தருக்கு வந்தமில்லையம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓடுனது ஒருத்தருக்கு வந்தமில்லையம்மா அந்த ஓட்ட கூறவே ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா வாலிபத்து கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபத்த கடனை தீர்க்க தாயான முகத்து போட்டா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்து கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபத்த கடனை தீர்க்க தாயாரு முகத்து போட்டா நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாழ்ந்து வரவுக்கு இன்று நம்மை சுமக்குகிறோம் நாளை வாழ்ந்து வரவுக்கு இன்று நம்மை சுமக்குகிறோம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அப்படி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா இறைவா என் தங்கச்சி இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா ஏய், போடா வாயே. ஐயா எங்கேயா இருக்கீங்க
ஐயா தங்கச்சி எங்கய்யா? ஐயா தங்கச்சி எங்கய்யா? தங்கச்சி உனக்கும் ரெண்டு கண்ணு கையில பார்வை தெரியவில்லை. அவனுக்கு வைத்தியமா இருக்கா? உங்க நம்ம இருவரையும் தவிர வேற யாரும் கிடையாது. தெரியாது. இந்த காட்சியை யாரும் பார்க்கவில்லை. வைத்திய நீ பார்த்தா இந்த படியை இவர் மீது தான் போட வேண்டும். ஏய், ஐயா ஐயா பார்வதும் தெரியாத நீ இந்த பெண்ணை கெடுத்து ஏய், ஐயா இவரை பார்த்தால் ராஜாவுக்கு ஒரு தந்தையாக பார்க்க வேண்டும். ஏய், ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் அப்படி பண்ணுவது கிடையாது ஐயா. நான் கூற வார்த்தையை கேட்கல ஐயா. ஏய், இருக்கிறது தெரியாமல் இப்படி அனாதையாக நான் வீதிக்கு வந்து விட்டேனே. உடை. ஏய், ஏய், யார் கெடுத்தது? ஏய், இவன் யார் கெடுத்தது? யார் கெடுத்தது? நல்லா வச்சுக்காரு. ஏய், சொல்லு. யார் கெடுத்தது? ஏய், யார் இவனை கெடுத்தது? ஏய், சொல்றேன். யார் இவனை கெடுத்தது? ஜானி வாடி அக்கி காடி நாற்பார நம்பர் இவன் தான் என்னை கெடுத்தான். ஐயா ஐயா ஏய், ஒரு பைத்தியம் போய் சொல்லு. என் தங்கச்சிக்கு நேர்ந்த நிலையை பாருங்கப்பா. சுய நினைவில்லாமல் பேசுகின்றானே. என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றானே. ஐயா இப்படி இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு பார்வஜம் தெரியாமல் இப்படி அனாதையாக இந்த காட்டுக்கு வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டியனா இது கண்ணு தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா இவருடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா. விதி விளையாடி விட்டது ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஐயா இவருடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. இவருடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியம் தவறாக சத்தியபுரி நாடா? சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா? ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, முரளியே, என்னுடைய பேரோ முத்து, முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. ஒரு நாட்டின் இளவரசி ஐயா என் தங்கச்சி. நீ ஒரு நாட்டு இளவரசியா? இல்லடா, உனது பெயர் முத்தழகியா? கஜாத். என் பேட்டா சிம்ரன். ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீர சிறப்பு வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்